லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. சென்னையில் மாநில பாஜ தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நடைபெற்ற ஒரே நாடு 2.0 விழாவில் பாஜ மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று பேசினார். ஆட்சி செய்யக்கூடிய சூழல் அமைந்திருக்கிறது. என்ன செய்ய முடியும் இந்த நாட்டிற்கு? காரணம், சட்டமன்றத்திலே போய் அப்பாவை எங்கே தேடுறாங்க. வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு பாரத பிரதமர் செய்த சாதனைகளை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அல்ல உலக அளவில் இன்னைக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். முதல்வர் விஜய் மற்றும் அவரது தாயார் குறித்த நயினார் நாகேந்திரன் பேச்சுக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது. நயினார் நாகேந்திரன் நாகரிகமாக பேச வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தனது கண்டனத்தை பதிவு செய்தார். நயினார் நாகேந்திரன் அநாகரிகமாக பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வாய்க்கு வந்தபடி பேசுவது அவரது தரத்தை வெளிப்படுத்துகிறது. நயினார் முதல்வரிடமும் தமிழக மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அமைச்சர் வினோத் தெரிவித்தார். நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரையிலும் அவர் எங்கே இருந்து எப்படி பேசுகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் இருக்கின்ற இடம் படிப்படியாக தேய்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழகத்தில் இன்றைக்கு வரலாறு என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சித்தார். அரசியல் விரக்தியின் உச்சத்தில் முதல்வர் விஜய் மற்றும் அவரது தாயாரையும் நயினார் நாகேந்திரன் இழிவாக பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தனது அருவருக்கத்தக்க பேச்சுக்கு தமிழக மக்களிடமும் முதல்வர் விஜயிடமும் உடனடியாக அவர் நிபந்தனையற்ற பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகத்தின் அரசியல் களத்தை அநாகரிகமாக்கும் பேச்சுக்கள் தொடர்ந்து அரங்கேறுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது என வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: திமுகவின் உதயநிதியை தொடர்ந்து தற்போது தமிழக பாஜ மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அரசியல் நாகரிகத்தின் எல்லைகளை மீறி தமிழக முதல்வர் விஜயின் தாய் குறித்து கருத்து கூறியிருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. அரசியலில் இருப்பவர்கள் தங்கள் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கைகளை விமர்சிக்கலாம், ஆட்சியின் செயல்பாடுகளை கேள்வி கேட்கலாம். ஆனால் ஒருவரின் குடும்பத்தினரை, குறிப்பாக அவர்களின் தாயாரை இழிவுபடுத்தும் வகையில் பேசுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வகையிலான தரக்குறைவான கருத்துக்கள் 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே காலாவதியாகி போன அரசியல். இன்றைய தமிழக இளைஞர்களுக்கும் வளரும் நமது குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியது இத்தகைய 3ஆம் தர அரசியல் அல்ல என அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் பெண் வழக்கறிஞர் வர்தினி புகார் அளித்துள்ளார். அதில் நயினார் நாகேந்திரன் பொதுவெளியில் முதல்வர் விஜய் மற்றும் அவருடைய தாயார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியுள்ளார். தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் வகையில் அவதூறான கருத்துக்களை தெரிவிக்கும் வகையிலும் இந்த பேச்சு அமைந்துள்ளது. இதன் அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த புகாரின் அடிப்படையிலும் நயினார் நாகேந்திரனின் பேச்சு தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள வீடியோ பதிவுகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.